குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, பரிகாரம் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் மீன ராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மீன ராசிக்கு இருக்குதுன்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன் ராகு, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. குருவோட வீட்டில் சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசியில் உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமா இருக்கிறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7.5 சனியினுடைய முதல் பகுதி முடியக்கூடிய ஸ்டேஜ். அடுத்து ஜென்மச்சனி அப்படிங்கிறது மீன ராசிக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மீன ராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அருமையான காலகட்டம் அது. இரண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, எப்போ வக்ர நிவர்த்தி அடையுதுங்கிறத சொல்லிடுறேன். பிப்ரவரி 4ஆம் தேதி. அதே போல் பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4-7க்கு அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்திலிருந்து அதே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நகர்றாரு. ராசிக்குள்ள திக்பலம் எப்பவுமே மீனத்துக்குள்ளே புதன் வரும்போது நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறும். அந்த நீச்சம் அப்படிங்கிறது பங்கமாகி, ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட இருக்காரு இல்லையா, அப்போ நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் புதன் வந்து செட்டில் ஆயிடுவார் மாத கடைசியில். அப்போது 11ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அவர் விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அதே போல் 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6 சூரியன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவரும் விரயத்துக்கு போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப முக்கியமான கிரகம் குருவும் செவ்வாயும் தான் மீன ராசிக்கு. இப்போது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மாத துவக்கத்தில். மாத இறுதியான பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாயும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 9ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது, ஒரு திரிகோணாதிபதி கேந்திரமேறி அமர்வது நல்ல விஷயம் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதே வக்ர நிவர்த்தி அடையும் போது இன்னும் பாசிட்டிவான பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், வக்ர நிவர்த்தி அமைப்புகளும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதனால் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த கிரக அமைப்புகள்லையும் இந்த கிரக பயிற்சிகளில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத. முதல்ல குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குதுங்க. இப்போது சனியினுடைய பார்வை 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றத காட்டுது. ஒன்று உங்களுக்கே நடக்கலாம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களுக்கு, ஏன்னா சனியினுடைய பார்வை இல்லையா, ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வந்து போகிறதையும் அதுக்குண்டான செலவுகளை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லுது. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, குடும்ப அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் அதிபதியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். 2ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது குடும்பத்தினுடைய வளர்ச்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 4. அப்போ குடும்ப வளர்ச்சிக்கு உண்டான வேலைகள் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. முதல் 24 நாட்கள் அவர் வக்ரமாக இருக்கிறதுனால வளர்ச்சிக்கு உண்டான வேலைகள் ஸ்லோவாக நடக்கும். வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் நேர்கதியில் செவ்வாய் செல்லும்போது கண்டிப்பாக குடும்ப வளர்ச்சிக்கு உண்டான பல சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. வளர்ச்சிக்கு உண்டான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அந்த வேலைக்கு அப்புறம். அதே போல் வந்து யாராவது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கரு உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி குடும்ப விருத்திக்கு உண்டான வேலைகள் இந்த காலகட்டம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லு. கொஞ்சம் தாமதமாக நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? குடும்பம்னு சொல்லி பார்க்கும்போது கணவன் மனைவி உறவை பார்க்காம போனால் தான் தவறு.
பாருங்க, 7ஆம் இடத்துல கேது என்னைக்கு வந்தாரோ அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் ஆச்சுங்க. 1 வருஷம் 1 வருஷ காலம் ஆச்சு கரெக்டா. இந்த 1 வருஷ காலமா கணவன் மனைவி உறவு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட இல்லை, ஒரு நல்ல ஒரு டேம்ல இல்லை. தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், ஏமாற்றம், அவமானம், அசிங்கம், சொல்படி கேட்காம இருக்கிறது, அவங்கவுங்க சௌரியத்துக்கு அவங்கவுங்க நடந்துக்கிறது, விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணம் இல்லாமல், அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறத அவங்க மதிக்காமல் போகிறது, இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன கசப்பான அனுபவங்களை சந்திச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் வாழ்க்கை துணியை விட்டு நகர்ந்து தள்ளி நின்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலைமையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கேதுவனுடைய அமைப்பு. ஆனால் செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. எப்போ? பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் அதிபதிக்கும் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது, 7ஆம் இடத்திற்கும் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் பாசிட்டிவாக இருக்கும். எப்படின்னா, பிரிந்த குடும்பம் சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பிரிந்த குடும்பம் சேரும். சேர்த்து வைக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் 9ஆம் அதிபதி கூட இல்லையா? அப்போது அதனால் குடும்ப ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏதாவது போயிட்டு வந்துருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு வீட்டு பெரியவர்களை வைத்து பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இல்லை அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா, பிப்ரவரி கடைசியில் அந்த புதன் பகவான் ராசிக்குள்ளேயே வருவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துடும், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பெரியவங்களோட சேர்த்து பேசி வைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அது ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை உடைய உறவாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லுது. பெரியவங்கெல்லாம் பார்த்து சேர்த்து வச்சுருக்காங்க, சும்மா சண்டை கட்டிட்டு போனால் நம்ம மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை போயிடும். சரி, இருக்கிறத அனுசரித்து போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை ஆணுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வேலை தன்னுடைய விருப்பம் என்ன, தன்னுடைய வேலை என்ன, அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. ஸோ அதுதான் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. என்ன கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னுடைய ஆசைபாசங்களை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு கூட நான் சொல்கிறது கூட காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க, அது கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள், அந்த பிரச்சனைகள் தான் இருந்துட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே. ஸோ அதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கனாவே கணவன் மனைவி கொடுக்குற பிரச்சனை தீர்ந்துடும். ரெண்டாவது, வேலை இல்லாத வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை போல கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைக்கும். இப்போ அந்த பொறுப்புகளை சரியாக நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்காமல். ஸோ அதெல்லாம் எப்போ சார் மாறும் அப்படின்னா, பிப்ரவரியில் மாறதுக்கு சான்சஸ் இல்லை, மார்ச்சில் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2ஆம் அதிபதி 4ல் இருக்கார். பொருளாதாரத்தில் ஒரு குறைபாடுகள் இல்லை, பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. ஏன்னா 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இப்போ குரு ராசிக்குள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கலாக உங்களுக்கு காசு பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனால் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் அந்த குரு ராகு கூட போய் சேர்றாருங்க. இப்போ ராகு கூட அந்த குரு போய் சேர்றதுனால கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுடைய காசு பணம், உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்துக்கிறது நல்லது. ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ஜீவகாருண்யத்தோட நண்பர்கள்கிட்டையோ உறவினர்கள்கிட்டையோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டையோ தெரியாதவங்ககிட்டையோ நீங்கள் போய் அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு நின்னீங்கன்னா அதனால் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தான் சந்திச்சுக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார ரீதியான உதவிகளை யாருக்கும் செய்யாதீங்க. ஜீவகாருண்யம் பார்த்து ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உதவி செய்யணும்னு நினச்சிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்களே கேட்பாங்க. கேட்கும்போது அதை பார்த்துக்கலாம். நீங்களாக போய் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு வக்ர நிவர்த்தியும் ஆகுது, ராசிக்குள்ளேயே வருது. அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் கவனிக்கிறதுக்கு உண்டான காலம் இது. உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஜீவனத்தை, உங்களுடைய வேலையை பார்க்க வேண்டிய காலம். அப்போ வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா, வேலை தொழில் அமைப்புகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தாக போகும். என்ன அப்படின்னா ஒர்க்லோட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒர்க்லோடு கண்டிப்பாக இருக்கும்.
இன்னும் சொல்ல போனால் 13ஆம் தேதிக்கு மேலே, பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே வேலை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக அதிக பயணங்களும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஒரு நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கும் வேலை போல இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை போல இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பிப்ரவரி 13க்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் அதிகம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேலையில், தொழிலில் இருந்தாலும் சக்ஸஸ் தான் உங்களுக்கு. அதில் தொழிலோ வேலையோ உங்களுக்கு முன்னேற்றம் தான் அடையுமே தவிர கீழே போகாது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். சார், இந்த பிப்ரவரி மாதம் வருது, இந்த காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா, 5ஆம் இடத்த அதிபதி சந்திரன் ஆயிடுறாரு. அவர் நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். உங்களுடைய மனசையே ஆக்சிலேஷன் இருந்துகிட்டு இருக்கும். யார் என்னென்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட என்னென்ன இருக்குது, யார்கிட்ட என்னென்ன இல்லை, யார் நம்மகிட்ட நல்லா பேசுகிறான், யார் நம்மகிட்ட நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறான்ட்டு ஒரு கடையில் உட்காந்துட்டு 360 டிகிரி பார்க்குற தன்மை மீனராசிக்கு உண்டு. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சுருவாங்க. இவரா இப்படித்தான், இவரா இப்படித்தான் அப்படின்ட்டு ஒரு 70-80% அவங்களுக்குள்ள கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பக்காவாக இருக்கும். அது பக்காவாக இருக்கும் அடுத்தவங்களை பற்றி போடக்கூடிய கால்குலேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது காதல் அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு தண்ணி வட்டவாடு. உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி எங்கே இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் 13 நாட்களுக்கு சூரியனுடைய பார்வை இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ப்ரொப்போசல் ஏதாவது கொடுக்கணும், பேசணும், பண்ணணும் அப்படின்னா 13ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. 14ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கேதுவனுடைய பார்வையும் அந்த இடத்துக்கு இருக்கிறதுனால அந்த காதல் அமைப்புகளில் நல்ல ஒரு பாசிட்டிவான முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதாவது அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறும். சொல்லப்போனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சண்டை சச்சரவு வந்தாலும் சாதகமாக மாறிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்க செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 12க்கு போகிறார் 11ஆம் தேதிக்கு மேலே. அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். கைகால் மூட்டு வலிகள் வர்றது, பாத எரிச்சல் இருக்கிறது, ஜீரண உறுப்பில் கோளாறு வர்றது, இதெல்லாமே இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சமாளிக்க முடியும், பெரிய தொந்தரவுகள் இல்லாதனால அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதத்தில் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துட்டோம். நெகட்டிவ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. மாரியம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ஒரு பூமாலை வாங்கி கொடுத்து அம்பாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக மாறும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.